உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற வேத பாடத்தின் தலைப்பிலே நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து தீர்க்க தரிசனத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே உம்முடைய வருகையை காணதான். அதை குறித்து இந்த நாளிலே தீர்க்க தரிசன பகுதிகளை படிக்க இருக்கிறோம். நீர் ஞானத்தையும் அறிவையும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதா ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய முதலாம் வருகை இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அது அவ்வாறே நிறைவேறியது. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை தீர்க்க தரிசனமாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், ஒரு பெரிய சத்தம் அன்னைக்கு கேட்க போகுது. நித்திரைக்குள்ளாக மரித்தவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் அன்று வருகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழ போகிறார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். வெளிப்படுத்தல் 1:7 வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். தீர்க்க தரிசனம், ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்த்தோமானால், வில்லியம் மில்லர் என்ற ஒரு பிரசங்கியார் இருந்தார். அந்த பிரசங்கியார் கிபி 1844 அக்டோபர் 22ஆம் நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று சொன்னார். அவர் இரண்டாம் வருகையை குறித்து பிரசங்கம் செய்தார். ஆனால் 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் நாள் ஆண்டவர் வரவில்லை. மாபெரும் ஏமாற்றம். அநேகர் அந்த நாளின் நிமித்தமாக ஆயத்தப்பட்டிருந்தனர். அந்த நாளுக்காக ஆண்டவர் வர இல்லை. மிகப்பெரிய ஏமாற்றம். என்ன ஆயிற்று என்று அவர்களால் சிந்திக்க கூட முடியவில்லை. மாபெரும் ஏமாற்றம் அடைந்த நாள் அது. அவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்ட காரியம் எங்கே இருந்தது என்றால், தானியேல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அவர்கள் வசனத்தை காண்பித்தார்கள்.
அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்தலம் சுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்படும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்தலம் சுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியான தீர்க்கதரிசனம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி வச்சு ஆரம்பம் எங்கே முடிவு எங்கன்னு பார்க்கும் பொழுது கிமு 457 எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்ட ஆண்டில் இருந்து 2300 நாட்களை, ஒரு நாள் என்பது தீர்க்கதரிசன கணக்குப்படி ஒரு வருடம். அதன்படி அதை கூட்டிக் கொண்டே போகும் பொழுது 2300 வருடங்கள் எங்கே முடிகிறது என்றால் கிபி 1844. ஆகவே பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுகிறது என்பது அன்றுதான் ஆண்டவருடைய வருகை என்று தவறாக நினைத்து கொண்டு அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசித்தோமானால், நீ தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றார். உடனே அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாயும், அதை நான் புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. ஆண்டவருடைய வருகை அக்டோபர் 22, 1844 என்று சொல்லும் பொழுது என் வாய்க்கு அது மதுரமாக இருந்தது. அவர் அன்று வரவில்லை என்று நிகழ்ச்சி மாபெரும் போராட்டம் நடந்தது. ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்து நிமித்தம் மாபெரும் போராட்டம். சரியா தப்பா? என்னவென்று கண்டுகொண்டார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியனாக பரிந்து பேச சென்ற நாள் அது. அதுவும் தேவனால் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதை உணர்ந்து கொண்டார்கள். மில்லரைட் இயக்கம், வில்லியம் மில்லர் 1844 அக்டோபர் 22ஆம் நாள் ஆண்டவருடைய வருகை என்று சொன்னவர்கள் மாபெரும் ஏமாற்றம் அடைந்த நாள் அன்று. இவ்வாறாக ஆண்டவருடைய வருகையை குறித்து அநேக தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை நாளை ஒருவரும் அறியார். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஆண்டவருடைய வருகை நாள் தெரிந்திருந்தது என்றால் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் துன்மார்க்கமாய் வாழலாம் அல்லவா? அந்த நாள் மட்டும், கடைசி நாள் மட்டும் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தப்பித்துக் கொள்ளலாம் அல்லவா? ஆண்டவருக்கு அது பிரியமல்ல. எல்லா நாளும் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ வேண்டும். நினையாத வேளையிலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அந்த 10 கன்னிகைகளை போல 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள், 5 கன்னிகைகள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரியம். அதனால தான் நினையாத வேளையிலே திருடனை போல, திருடன் வரவும் வேலை தெரியுமா, நேரம் தெரியுமா, சொல்லிட்டா வருவான், எழுதி வச்சுட்டா வருவான்? இல்லை, அவர் அதை போல சடுதியிலே வருவார். ஆகவே அவருடைய 2ஆம் வருகையின் தீர்க்கதரிசனம் நமக்கு முழுமையாய் தெரிந்திராவிட்டால் ஏமாந்து போவோம். 1 தெசலோனிக்கர் 4:16 வெளிப்படுத்தல் 1:7 ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. யோவான் 19:37, மத்தேயு 16:27,
மத்தேயு 24, 30, 31, மார்க் 8, 38, இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. இந்த 1 தெசலோனிக்கர் 4:16 வெளிப்படுத்தல் 1:7 நாம் கவனித்து பார்த்தோமானால் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று. அப்ப ஆண்டவருடைய வருகையை ரகசியமாக வராது. அநேகர் தவறான போதகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருடைய வருகை ரகசியமாய் இருக்கும் என்று. இங்க சொல்லியிருக்கிறார், ஒரு தடவை தான், 2வது தடவை வரப்போறாரு. வந்துட்டு போறதுக்கு ஒரு தடவை தான், 2ஆம் முறை வரப்போகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். அப்ப இது ரகசியமா வரல, அவர் பகிரங்கமாக வரப்போகிறார். அவர் வரும் பொழுது இன்னொரு சம்பவம் நடக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:16-17 வாசிக்கிறோம். அப்ப என்ன சம்பவம் நடக்குது? ஆண்டவருடைய கால் இந்த பூமியில 2ஆம் முறை வரும்பொழுது படல, அவர் ஆகாயத்தில் இருக்கிறாரு. உயிரோடே எழுந்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் மறுரூபமானவர்களும் எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் அவரோடே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடனே இருப்போம் அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுது. கண்கள் யாவும் காணும் பொழுது அங்கே அமெரிக்காவில் தான் ஆண்டவர் காமிப்பாரு, இந்தியாவில் தனியாக காமிப்பாரு, அப்படிலாம் இல்லை. உலகத்தில் உள்ள அனைவரும், கண்கள் யாவும்னா இந்த உலகத்தில் உள்ள கண்கள் யாவும் அவரை காணும். உங்களுக்கு புரியுதா? கவனமாய் வசனத்தை ஆராய்ந்து படித்தோமானால் இது தெளிவாக புரியும். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆண்டவருடைய வருகையை நாம் முழுமையாக தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். ஆண்டவருடைய வருகையில் வெளிப்படுத்தல் 1:7 வாசிச்சோம், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று. அவருடைய வருகைக்கு சற்று முன்பாக, அவருடைய வருகையின் பிரசனத்தில் இந்த மரித்தவர்கள் எழுந்திருப்பதற்கு சற்று முன்பாக ஆண்டவருடைய சிலுவை மரணத்தில் ஆண்டவரை குத்தினவர்கள் அதை பார்க்கும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வருகையில் மரித்த பரிசுத்தவான்கள் தான் எழுந்திருக்க போறாங்க, நீதிமான்கள் தான் எழுந்திருக்க போறாங்க. ஆனால் துன்மார்க்கர்கள் எழுந்திருக்கிறார்கள். அது ஆண்டவருடைய கிருபையினால அவள் வரும் பொழுது இவரையா நாங்கள் குத்தினோம், இவரையா நாங்கள் சிலுவையில் அறந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு கூட்டம், அந்த கூட்டம் அவரை பார்த்துட்டு மறிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அந்த ஒரு சிறப்பு உயிர்த்தெழுதலும் அங்கே நடக்குது. சரி, இப்போ 2ஆம் வருகையை நாம் ஏன் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அது ஆச்சரியம் அல்ல. எது ஆச்சரியம் அல்ல? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. அப்ப சாத்தானும் ஆண்டவருடைய வேஷத்தை தரித்து கொண்டு வரப்போறான். யார் வராருன்றது தெரியல அப்படின்னா அது சாத்தானா ஆண்டவரானு தெரியாம ஏமாந்து போயிடுவோம். நான் சொல்றத நல்லா கவனிச்சு கேட்டுட்டு வாங்க. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சாத்தான் ஆண்டவரை போலவே வேஷமிட்டு, ஆண்டவரை போலவே மென்மையாக பேசி, நான் ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிவிட்டேன் என்று சொல்லுவான். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவரை போல இருப்பானே, ஆண்டவரை போலவே மென்மையாய் பேசுவான், அற்புதங்களை அடையாளங்களையும் அந்த நேரத்தில் செய்வான்.
இரண்டாம் வருகையை பற்றிய தெளிவு இல்லை என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த மாதிரி இருக்கும் அவருடைய வருகை. சாத்தானுடைய ஆண்டவுடைய வருகைக்கு முன்பாக சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான்னு சொல்லி வாசிச்சோம் இல்லையா? அவருடைய வருகை அப்படி இருக்கும். அப்பொழுது நம்ம உணர்ந்து கொள்ளலாம், ஆண்டவுடைய வருகையில் இந்த உலகமே அவரை பார்க்கும். முதலாவது, சாத்தானுடைய வருகையில் அது நடக்காது. ஆண்டவருடைய வருகையில் எல்லா தூதர்களும் அவரோட கூட வருவார்கள். வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது மிகவும் கடினமா இருக்குமா? சாத்தான் தேவனுடைய பிரமாணத்திலிருந்து திருப்புவான், மக்களை திருப்புவான். அதான் சொன்னேன், ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை ஏற்றுறது சரிதான், நான் தான் சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினேன் ஓய்வு நாள அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். பரிசுத்த வேத எழுத்துக்களை தவிர வேற எதை கொண்டும் அவனிடத்துல நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த இளஞ்சுவைட்டு அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசி. எதை தவிரவா? வேதாகமத்தை தவிர, இந்த வேத எழுத்துக்களை தவிர வந்திருக்கிறது சாத்தானா இயேசுவான்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வேத எழுத்துக்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள், அதை நான் மாற்றலை அப்படின்னு சொல்லி. ஆனால் பொய்யாய் வந்து இயேசுவை போல வேடமிட்டு வந்து நான் ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிட்டேன்னு சொன்னால் அப்போ வேதத்தை வச்சு நம்ம ஆராயலாம் அவன் சாத்தான் என்று. வேற வழியே இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு? இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாத்தானை நம்ம எப்படி விரட்டுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்பிரிக்கா நாடுகளில், அந்த நாட்டில் காடுகள் அநேகம் உண்டு. அந்த காட்டு ஓரத்தில் கிராமங்களில் மக்கள் ஜனங்கள் வசித்து வருகிறார்கள். அந்த ஆப்பிரிக்க காடுகளில் யானைகள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அவருடைய தந்தங்கள்லாம் மிகவும் பெரியதாக இருக்கும். அந்த யானைகள் உணவுக்காக கிராமத்துக்குள்ளே வந்து பயிர்களை சேதப்படுத்தி விடும். சில நேரத்தில் ஒரு சிலரை கொன்றுவிடும். இது வழக்கமாக இருந்தனால அவங்க அந்த ஜனங்களுக்கு மிகவும் பாதிப்பு, சேதம். விவசாயிகள் பெருமளவு நஷ்டமடைந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். யானை பயிரை அழிக்கக்கூடாது, யானைகள் வரக்கூடாது, என்ன செய்யலாம் யோசிச்சு பல யுக்திகளை கையாளுறாங்க. தகர டப்பாக்களை வச்சு அடிச்சுட்டே இருந்தாங்க, தீப்பந்தத்தை கொளுத்தி பார்த்தாங்க, முள்வேலி கம்பிகளை வைத்து பார்த்தாங்க, கரண்ட் கம்பிகளை வைத்து பார்த்தாங்க. கரண்ட் கம்பிகளை வைக்கும் பொழுது அநேக யானைகள் இறந்தது. அது ஒரு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நிரந்தர தீர்வு எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. டாக்டர் லூசி கிங் அப்படின்றவர் ஒரு பெண் விஞ்ஞானி. அவர் வந்து யானைகளை குறித்தும் தேனீக்களை குறித்தும் கென்யா பகுதியில் இருக்கிற காடுகளில் அவர் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். அந்த ஆராய்ச்சியில் அவர் கண்டுபிடித்தது என்னன்னா, 90% மேலான யானைகள் இந்த தேனீக்களுடைய ரிங்காரத்திற்கு பயப்படுவதை கண்டுபிடித்தார். இவர் என்ன செஞ்சார்னா, 30 மீட்டர் அளவுள்ள இடைவெளியில் ஒரு தேன்கூடு வேலியை வச்சு, அந்த 30 மீட்டர் இடைவெளியில் தேன் தொட்டியை வச்சு, தேன்கூடு தொட்டி, அந்த தேனீக்கள் வளர்ப்பை அவர் ஊக்கப்படுத்தினார். அந்த கம்பிகள் தொடப்பட்டு இருக்கிறோம், ஒரு தேன்கூடு பெட்டிக்கும் இன்னொரு தேன்கூடு பெட்டிக்கும் கம்பிகள் தொடப்பட்டு இருக்கும். அந்த யானைகள் வந்து அதை தொடும் பொழுது அந்த அதிர்வில் தேனீக்கள் ரீங்காரமிடும். அது ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் இடும். யானை நிற்கிற இடத்துல இருக்கிற தேன்கூடு பெட்டியில் இருந்து அந்த தேனீக்கள் வந்து யானைகளை கொட்டும். இது நிமித்தம் யானைகள்
பயந்து எங்கே ஓடுகிறது? மீண்டும் காட்டுக்குள் ஓடிவிடுகிறது. இது மிகப்பெரிய பலனை அவர்களுக்கு தந்தது. யானைகள் மரிப்பதும் குறைவாய் இருந்தது. தேன் வியாபாரமும் பெருகிற்று. விவசாயிகளும் நஷ்டமடையாதபடிக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற அந்த யானைகளை விரட்டுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். இந்த சாத்தானை நாம் கண்டுபிடிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை போல இரண்டாம் வருகைக்கு முன்பாக வேஷமிட்டு வருகிற இந்த சாத்தானை கண்டுபிடிப்பதற்கு வேத வசனமே ஆதாரம். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஓய்வு நாள் 7ஆம் நாள் என்று. தேவனுடைய கற்பனை ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பே இந்த 10 கற்பனைகள் வைத்து தான் கொடுக்கப்பட போகிறது என்று சொல்லுகிறது. பரலோகத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் 10 கற்பனைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆனால் சாத்தான் சொல்லுவான், அந்த 4வது பிரமாணத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் மாற்றிட்டேன்னு ஏமாந்து போயிடக்கூடாது. ஆண்டவரை போலவே வந்து நிற்பான். ஆண்டவரை போலவே மென்மையான குரலில் பேசுவான். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். அன்பான சகோதர சகோதரியை ஏமாந்து விடாதே. ஆண்டவர் ஒரு விசை சொல்லி மறுவிசை மாற்றுகிறவர் அல்ல. அதை நாம் நினைவில் வைத்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் அப்படியே சொல்லப்பட்ட பிரகாரம் நிறைவேறி இருக்கிறது. ஒரு காலம் அது பொய் சொல்லாது. ஆண்டவருடைய 2ஆம் வருகை மிகவும் வெளிப்படையாக இருக்கப் போகிறது. 2 காரியங்களை நாம் படித்தோம். ஆண்டவருடைய வருகை ரகசியமாக இருக்காது. ஆண்டவருடைய வருகை பகிரங்கமாக இருக்கும் என்று படித்தோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சாத்தான் ஒளியின் தூதனாகிய இயேசு கிறிஸ்துவின் வேஷத்தை இட்டு வருவான் என்று படித்தோம். வேதாகம வசனத்தை வைத்து மாத்திரமே அவனை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே வேதாகமத்தை நன்றாக ஆராய்ந்து படியுங்கள். குறிப்பாக ஆண்டவருடைய வருகையை நன்று தியானித்து படியுங்கள். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் வரும் முன்பாக சாத்தான் உம்முடைய வேஷத்தை தரித்து வருவான் என்று நாங்கள் படித்தோம். நீர் எவ்விதமாக வருவீர் என்று தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறீர். அதே விதமாக நீர் வரப்போகிறீர். நாங்கள் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் அநேகரையும் ஆயத்தமாக்கி உமது சந்நிதியிலே நாங்கள் வந்து சேர எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.